நவி மும்பை ஐரோலியில் என்டிஆர் ஃபவுண்டேஷன் அமைப்பு சார்பாக டிசம்பர் 7ஆம் தேதி மாலை நடைபெற்ற ஐம்பெரும் விழாவின் தொடர்ச்சியாக டிசம்பர் 8ஆம் தேதி காலை தாராவி பகுதியில் பனைமரம் நடும் விழா நடைபெற்றது. முன்னதாக ஃபவுண்டேஷன் நிர்வாகிகள் காலை 9:30 மணிக்கு தாராவி 90D சாலையில் உள்ள காமராஜர் நினைவு பள்ளி மற்றும் இளநிலை கல்லூரி வளாகத்தில் உள்ள பெருந்தலைவர் காமராஜர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் என்டிஆர் ஃபவுண்டேஷன் தமிழ்நாடு தலைவர் ஜே. அர்னால்டு அரசு, தலைமை பொதுச் செயலாளர் எஸ். பாலகிருஷ்ணன், தலைமை பொருளாளர் ஏ.சி.ஜே. ஞான கௌதம பாண்டியன், தலைமை அமைப்பாளர் சே. வீரகுமார், தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஏ. சசிகாந்த் சங்கரேஸ்வரன், தலைமை துணைத் தலைவர் எம். செல்வராஜ், மராட்டிய மாநில தலைவர் ஆர். புவனேஷ் நாடார், பொதுச் செயலாளர் ஆர். எஸ். மணி நாடார், பொருளாளர் என். ஜேசுபாலன் நாடார், அமைப்பாளர் ஏ. குணசேகர் நாடார், ஒருங்கிணைப்பாளர் ஆர். ரதீஷ் நாடார், நவி மும்பை தலைவர் ஜி. விஜயபாஸ்கர் நாடார், பொதுச் செயலாளர் என். சுதாகர் நாடார், அமைப்பாளர் ஐ. துரைராஜ் நாடார், ஒருங்கிணைப்பாளர் டி. ஐயாசாமி நாடார், திருநெல்வேலி தட்சிணமாற நாடார் சங்க மும்பை கிளை சேர்மன் எம். எஸ். காசிலிங்கம் நாடார், இந்திய பேனா நண்பர் பேரவை நிறுவனர் ம. கருண் ஆகியோர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து காலை 10 மணிக்கு தாராவி சந்த் கக்கையா மார்க் சிவராஜ் மாநகராட்சி மைதானத்தில் பனைமர கன்றுகள் நடப்பட்டது. இதில் தென்னிந்திய முக்குலத்தோர் மகாஜன சங்க முன்னாள் தலைவர் பி. எஸ். பட்டத்தேவர், பம்பாய் தென்னிந்திய ஆதி திராவிட மகாஜன சங்க முன்னாள் தலைவர் கே. வி. அசோக்குமார், மகாராஷ்டிரா சிட்டிசன் ஃபோரம் நிறுவனர் எஸ். ஏ. சுந்தர், தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் சங்க மும்பை தலைவர் மாஸ்டர் பூமிநாதன், பாஜக பிரமுகர்கள் என். எஸ். வேலு, ஏ. அக்னிபாண்டியன், பி. முத்துகிருஷ்ணன், சிவா டெய்லர், வார்டு 187 யூபிடி சிவசேனா தலைவர் ஆர். கணேஷ் நாடார், செந்தில்குமார், கணேஷ், தமிழ்நாடு நாடார் சங்க மகாராஷ்டிரா மாநில பொருளாளர் வி. பி. ராஜ், நாடார் சேவா சங்கம் வ. காளிமுத்து, நாடார் வம்சம் அமைப்பு ராஜன், மனோஜ்குமார், ராஜு ஜவுப்பே, நிரஞ்சன் நந்தபல்லி, வழக்கறிஞர் ரமேஷ் மிஸ்ரா, தூர் சமாஜ் ராஜேஷ் கண்டாரே, தாராவி லிக்மா சங்க பொதுச் செயலாளர் ராஜேஷ் சோனவனை, திகன் சமாஜ் சந்தீப் கமால் திகன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பனைமரக்கன்று வழங்கிய என்டிஆர் ஃபவுண்டேஷன் அமைப்பு செயலாளரும் பாகிரவி ஃபவுண்டேஷன் இயக்குனருமான திருமதி சி. சோபாவிற்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பனைமரக்கன்று பராமரிப்பு பணியில் ஈடுபட்டு வரும் அட்ச விநாயக் மித்ர மண்டல் தொண்டர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கி பொன்னாடை அணிவிக்கப்பட்டது. மேலும் சிறப்பு அழைப்பாளர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர். தமிழகத்தின் கற்பக விருட்சம் பனைமர கன்று நடும் விழா நிகழ்ச்சி ஏற்பாடுகளை என்டிஆர் ஃபவுண்டேஷன் நிர்வாகிகள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர்.